வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நியூ சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க. ஸோ அந்த ரிவைஸ்டு சிலபஸில் யூனிட் 3 இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிற பாடத்தை நாம் எங்கெங்கெல்லாம் படிக்கணும் ஸ்கூல் புக்கில் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த பாடங்களை மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அதில் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்களால் முழு மதிப்பெண் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். அதையும் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்காங்க. ஸோ நாங்கள் சொல்லக்கூடிய பாடத்தை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி அல்லது நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ வாங்க யூனிட் 3 ஓகேங்களா, இதில் என்னென்ன பாடம் படிக்கணும், ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பாடங்களை படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். டோட்டலாக யூனிட் 3லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டோட்டலாக யூனிட் 3லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதோட சப் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாகுதல், பி.ஆர். அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வ.உ. சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள் எல்லாத்தையும் பற்றி படிக்கணும். சரிங்களா? தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள், இந்திய பண்பாட்டின் இயல்பு, வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்திய ஒரு மத சார்பற்ற நாடு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3க்கும் கீழே கொடுத்துருக்கூடிய சப் டாபிக். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது. ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள் அப்படிங்கிற பாடம் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இந்த மீனிங்கில் பார்க்கணும். ஓகேங்களா? 6th கூடிய தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். 9th கூடிய செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள். இதில் வந்து சிந்துவெளி நாகரிகம் மட்டும் நீங்கள் படித்தா போதும், மற்ற தேவையில்லை. சரிங்களா? 11th ஹிஸ்ட்ரியில் கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்துவெளி நாகரிகம் வரை. ஓகேங்களா? இது பார்க்கணும். அதுக்கப்புறம் 6th கூடிய தேர்ட் லெசன் வந்து பேரரசுகளின் காலம், குப்தர் வர்தன வரைக்கும் படிக்கணும். 11th கூடிய 7th லெசன் குப்தர்களை படிக்கணும். 7th கூடிய 4th லெசன் டெல்லி சுல்தான்கள். ஓகேங்களா? டெல்லி சுல்தானியம் படிக்கணும். 11th இருக்கக்கூடிய 10th லெசன் அரேபியர் துருக்கியரின் வருகை. ஓகேங்களா? அரேபியர் துருக்கியின் வருகை அந்த பாடத்தை வந்து நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் முகலாயர் மற்றும் மராத்தியர், தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th ஹிஸ்ட்ரியில் கூடிய செகண்ட் லெசன் முகலாய பேரரசு, செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன். சரிங்களா? முகலாய பேரரசு. 11th கூடிய 14th லெசன் 14 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு. 7th கூடிய தேர்ட் லெசன் மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. 11th கூடிய 15th லெசன் மராத்தியர். 6th கூடிய 4th லெசன் தென்னிந்திய அரசுகள். 7th கூடிய செகண்ட் லெசன் விஜயநகர் பாமணி அரசுகள். 11th கூடிய 12th லெசன் பாமணி மற்றும் விஜயநகர் அரசுகள். 7th கூடிய தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 11th கூடிய 11th லெசன் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இந்த டாபிக் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இந்திய பண்பாட்டின் இயல்பிலிருந்து இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th கூடிய பாலிட்டி. சரிங்களா? செகண்ட் லெசன் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். 6th கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் பன்முகத்தன்மையை அறிவோம், இது பாட்டிலையும் படிப்போம். 8th கூடிய தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். 11th கூடிய 9th லெசன் தென்னிந்தியாவில் பண்பாடு வளர்ச்சி. 11th கூடிய 13 லெசன் வந்து பண்பாடு ஒருமைப்பாடு, இந்தியாவில் பக்தி இயக்கம். ஓகே, அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 12th எத்திக்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் இந்தியா பண்பாட்டின் இயல்புகள். 12th எத்திக்ஸில் செகண்ட் லெசன் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் டாபிக்கில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்தது தேசிய மறுமலர்ச்சியிலேருந்து
ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஹிஸ்டரியில் கூடிய 5th லெசன் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். 10th ஹிஸ்டரியில் கூடிய 6th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். 10th ஹிஸ்டரியில் 7th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா காலனித்துவத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கில் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? காலனித்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும். 11th ஹிஸ்டரியில் 19th லெசன் நவீனத்தை நோக்கி. 11th ஹிஸ்டரியில் 18th லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க கால எதிர்ப்புகள். 11th ஹிஸ்டரியில் 17th லெசன் ஆங்கிலேய ஆட்சியின் விளைவுகள் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப் டாபிக்கில் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிற பாடத்தை வந்து 10th ஹிஸ்டரியில் 8th லெசன் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படிங்கிற பாடத்தை வந்து படிக்கணும். 12th ஹிஸ்டரியில் 1st லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. 12th ஹிஸ்டரியில் 2nd லெசன் தீவிர தேசியத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். 12th ஹிஸ்டரியில் 3rd லெசன் இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 12th ஹிஸ்டரியில் 4th லெசன் வந்து காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் அப்படிங்கிற பாடத்தை படிக்கணும். 12th ஹிஸ்டரியில் 5th லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் தலைவர்களை உருவாக்குதல் அப்படிங்கிற பாடத்தை வந்து இந்த டாபிக் எல்லாமே 10th ஹிஸ்டரியில் 9th லெசன் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். 11th ஹிஸ்டரியில் 17th லெசன் ஆங்கில ஆட்சியின் விளைவுகள். 12th ஹிஸ்டரியில் 2nd லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம். ஓகேங்களா? 12th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2nd லெசன் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கம் அப்படிங்கிற பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கீழே நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்சை மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 9952563892 நம்பருக்கு வந்து கால் பண்ணி அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூனிட் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதையும் பார்த்துக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.